ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ரொம்ப எக்ஸைட்டிங்கான ஹாப்பியான டே நமக்கு இன்னைக்கு. பிகாஸ் இதுதான் நம்மளுடைய லாஸ்ட் ஃபைனல் டே ஆஃப் 30 டேஸ் வெயிட் லாஸ் சேலஞ்ச் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த வெயிட் லாஸ் சேலஞ்ச் வந்து நம்ம எதுக்காக ஸ்டார்ட் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய உமன்ஸ் ஹவுஸ் ஒய்ஃப் வந்து வீட்டில் இருந்துக்கிட்டு ஸோ ஆஃப்டர் 2 ப்ரெக்னென்சிஸ் வந்து ரொம்பவே நம்ம ஒபீஸ் ஆகிட்ருப்போம். ஸோ நம்மளுடைய லைஃப் ஸ்டைலில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த ஃபிட்னஸ்க்காகவும் நம்மளோட ஹெல்த்துக்காகவும் தனியாக நம்ம டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ண முடியாத மாதிரி தான் உமன்ஸுடைய லைஃப் ஸ்டைல் வந்து இருக்குது. ஸோ நம்ம ரொம்ப பிஸி ஆக்குபைடு வித் கிட்ஸு வீட்டை பார்த்துக்குது சொல்லிட்டு நம்ம ரொம்ப பிஸியாக இருக்கும். ஸோ அப்படியே நமக்கு டைம் இருந்தாலும் நமக்கு எப்படி வந்து வெயிட் லாஸ் பண்ணுறதுன்ற அந்த அவேர்னஸ் வந்து நிறைய உமன்ஸ்க்கு இருக்காது. பிகாஸ் நம்ம அப்படி தான் வந்து நம்ம சின்ன வயசுலேருந்து வளர்ந்துருக்கோம். ஸோ ஒரு ஏஜ் வந்த பிறகு பார்த்திங்கன்னா நம்ம வந்து வெளியில் போய் நம்மளை மோஸ்ட்லி விளையாடவும் விட மாட்டாங்க. நம்ம மோஸ்ட்லி நம்ம வீட்டில் தான் இருப்போம் லேடிஸ்லாம். ஸோ அதே நம்மளுடைய ஹேபிட்டாக மாறிடும். ஸோ ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ்ன்றது வந்து நமக்கு ரொம்பவே கம்மியாகிடுது. ஸோ இப்போ வந்து சுச்சுவேஷனில் பார்த்திங்கன்னா ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் எதனா ஒன்று பண்ணலாம் இந்த ஏஜ்லன்னு பார்த்திங்கன்னா வந்து அதுக்கான காஸ்ட்டெல்லாம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. இப்போ ஒரு ஜிம்முக்கு போகலான்னு பார்த்திங்கனாலும் மினிமம் வந்து உங்களுக்கு 10,000லேருந்து நமக்கு எவ்வளோ வேணால் சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்குது. ஸோ நிறைய கொஞ்சம் அப்பர் மிடில் கிளாஸாக இருந்தால் அவங்க நிறைய கிளாஸஸ் போய் வெயிட் லாஸ் பண்ணிடுறாங்க. ஸோ நார்மலாக நம்மளும் வந்து மிடில் கிளாஸில் இருக்கிறவங்களுக்கு வந்து ஸோ இதுக்காக தனியாக ஸ்பெண்ட் பண்ணாமல் நம்மளுடைய வெயிட் லாஸை வந்து எப்படி பண்ணுறது அப்படின்றது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக மட்டும்தான் இந்த சேலஞ்ச் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணேன். இதனால நிறைய பேர் மோட்டிவேட் ஆகிருக்காங்க, நிறைய பேர் பெனிஃபிட் ஆகிருக்கீங்க. ஸோ இன்றைக்கான ஒர்க் அவுட் நம்ம ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸ்டிக் ஜாக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் நம்ம 15 கவுண்ட்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம பிளான் பொசிஷன் வந்துடும். ஸோ பிளான் பொசிஷன் வந்துட்டு நீங்கள் வந்து டச் பண்ணிக்கணும். ஸோ இப்படி நீங்கள் வந்து டச் பண்ணணும். ஸோ இது ஸோ இப்படி டோ பாயிண்டில் இருந்துக்கிட்டு ஸோ அப்படியே உட்காருவோம், அப்படியே மறுபடியும் டோ பாயிண்ட்டு, அப்படியே உட்காருவோம், அப்படியே மறுபடியும் டோ பாயிண்ட்டு, உட்காருங்க, ஸ்டாண்ட், டோ பாயிண்ட். ஸோ 3 இது வந்து ஃபுல் பாடி எக்ஸ்டென்ஷன். ஸோ நல்லா வந்து ஸ்டொமக் வந்து டக்கிங் பண்ணிக்கோங்க. ஸ்டொமக் வந்து நல்லா டக்கிங் பண்ணிவிட்டு இந்த ஒர்க் அவுட்டை வந்து பண்ணுங்கள். டோ பாயிண்ட். ஸோ இட்ஸ் லைக் திஸ். டோ பாயிண்ட்டை நின்றுக்கணும். So then sit down, then toe point. Sit down, toe point. Sit down, toe point. Stomach வந்து நல்லா டக்கிங்கில் வச்சுக்கோங்க. ஸோ இது மாதிரி 15 கவுண்ட்ஸ் 3 செட்ஸ் கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. ஸோ 4th எக்ஸசைஸில் இருப்போம். ஹை பிளாங்க் டு எல்போ பிளாங்க்கு. ஸோ ஹை பிளாங்க் இருந்துட்டு எல்போ பிளாங்க்கு, ஹை பிளாங்க்கு, எல்போ பிளாங்க்கு, ஹை பிளாங்க்கு, எல்போ பிளாங்க்கு, ஹை பிளாங்க் சொல்லிட்டு 15 கவுண்ட்ஸ். வந்து டோ பாயிண்ட்டில் தான் நம்ம ஃபாஸ்ட் ஃபீட் பண்ணணும். ஸோ டோ பாயிண்ட் தான் பண்ணணும், கால் ஃபுல்லாக தரையில் வைக்கக்கூடாது. ஸோ டோ பாயிண்ட்லேயே தான் ஃபாஸ்ட் ஃபீட் பண்ணணும். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. ஸோ இது வந்து நல்லா எஃபெக்டிவான ஒர்க் அவுட். காலில் செம்மையாக வலிக்கும், நல்லா கார்டியோ வந்து ரைஸ் ஆகும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இன்றைக்கான ஆப்ஸ் ஒர்க் அவுட் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஆப் சிசர்ஸ் தான் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு வந்து நம்ம படுத்துக்கலாம். படுத்துடைய பட்டு கீழே நமக்கு ஹேண்ட்ஸ் வச்சுக்கோங்க. ஸோ அப்போ உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். 1 2 3. ஸோ ரொம்ப கால் ஹைட்டில் வைக்கக்கூடாது. ஸோ கொஞ்சம் நம்ம ஈவனாக நம்மளோட பாடி ஹைட்டில் வச்சேன்னா ப்ரெஷர் வந்து உங்களுக்கு நிறைய கிடைக்கும். ஸோ அது மாதிரி நம்ம பண்ணுறோம். 1. ஸோ இந்த மாதிரி 15 கவுண்ட்ஸ் வந்து பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒர்க் அவுட் பார்த்திங்கன்னா வந்து லெக் லிஃப்ட் தான். ஸோ லெக் லிஃப்ட்க்கு வந்து இந்த மாதிரி சைட் லெக் லிஃப்ட்க்கு வந்து இந்த மாதிரி சைட் பிளாங்க் பொசிஷன் வந்துட்டு ஸோ காலை வந்து எவ்வளோ நம்மளால் அப் பண்ண முடியுமோ ஸோ அவ்வளோ அப் பண்ணலாம். ஸோ 1, ஸோ 2, ஸோ 3, ஸோ 4, ஸோ 5, ஸோ 6, 7, 8. ஸோ
ஸோ இந்த மாதிரி 15 கவுண்ட்ஸ். அதே மாதிரி ஆப்போசிட் சைடில் அதே போல். ஸோ உங்களுக்கு வந்து பேலன்ஸ் பண்ணுறது லெக் வந்து ஹேண்ட் வந்து நீங்கள் இப்படி வச்சுக்கலாம் பேலன்ஸிங்க்கு. ஸோ இது வந்து எவ்வளோ உங்களால் மேலே தூக்க முடியுதோ அவ்வளோ தூக்குங்க. ஸோ இது மாதிரி தூக்கி மேக்ஸிமம் எவ்வளோ தூக்க முடியுமோ அவ்வளோ ட்ரை பண்ணி நல்லா தூக்குங்க. ஸோ இது மாதிரி 15 கவுண்ட்ஸு 3 செட்ஸ் கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. ஸோ வந்து இப்போ அடுத்துக்கிட்டு சரி கால் தூக்கிக்கோங்க. ஸோ இந்த பக்கம் அப்படியே வைக்காமல் பண்ணணும். 2 3 4 5 ஸோ இந்த மாதிரி 15 கவுண்ட்ஸ் வந்து ஆப்ஸ் ட்விஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்படி படுத்துக்கணும். ஸோ படுத்துக்கிட்டு நம்ம 2 காலையும் அப் பண்ணிவிட்டு கீழே வந்து கிளாப் பண்ணுவோம். ஸோ இது பாருங்கள். இவ்வளோ இதை பண்ண முடியும்னு நினச்சி பண்ணுங்கள், ட்ரை பண்ணுங்கள். ஸோ ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக வரும். ஸோ இந்த மாதிரி 30 days நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து நம்மளோட ஒர்க் அவுட் டயட் எல்லாமே நம்ம பண்ணியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதில் வந்து நிறைய பேருக்கு வந்து கண்டிப்பாக உங்களோட ரிசல்ட்டை வந்து நீங்கள் ரீச் பண்ணியிருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். ஸோ அப்படி உங்களோட ரிசல்ட் நீங்கள் ரீச் பண்ணியிருந்தீங்கன்னா கமெண்ட்டில் வந்து நீங்கள் கண்டிப்பாக அதை நீங்கள் வந்து ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து மற்றவங்களும் வந்து இதை பற்றி நல்லா மோட்டிவேட் ஆகி அவங்களும் வந்து இந்த ஒர்க் அவுட்ஸ்லாம் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். வந்து 3 kg 4 kg 6 kgன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக வெயிட் லாஸ் கண்டிப்பாக நடந்திருக்கும். ஸோ கண்டிப்பாக நடந்திருக்குன்ட்டு என்ன சுற்றி இருக்கிற சர்க்கிளில் இருக்கவங்க எல்லாருமே வந்து எனக்கு வந்து மெசேஜஸில் எல்லாத்துலேயுமே கால் பண்ணிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. அது ரொம்ப மோட்டிவேட்டிங்காக இருந்துச்சு, ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு உங்களோட இந்த வெயிட் லாஸ் சேலஞ்சு. ஸோ அதுக்கப்புறம் தான் நாங்கள் வந்து சின்னதாக வந்து கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். சிலவங்க வந்து 100% நம்மளால் ஆல் ஆஃப் அ சடன் நம்மளால் வந்து டக்குன்னு நம்மளால் மாற முடியாது. பட் சின்ன சின்ன சேஞ்சஸ் நம்ம லைஃப்பில் வந்து பண்ணி நம்மளுடைய ஹெல்த்துக்காக நம்ம பண்ணிக்க முடியும். ஸோ அது சின்ன சின்ன சேஞ்சஸும் வந்து அதுக்கப்புறம் போக போக ஃப்யூச்சரில் வந்து அது ஒரு பெரிய இம்பேக்ட் வந்து கண்டிப்பாக கொடுக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ பார்த்திங்கன்னா நம்ம ஒர்க் அவுட்டு டயட்டு இதெல்லாம் வந்து நம்ம குட்டி குட்டியாக நம்ம ஸ்டார்ட் பண்ணி நம்ம டே 1லேருந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்னதாக தான் நம்ம ஒர்க் அவுட்ஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணோம். பட் வந்து கண்டினியூஸாக பண்ணும்போது பார்த்திங்கன்னா எண்ட் ஆஃப் த மந்தில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஸ்டாமினா நல்லா பில்டப் ஆகிருக்கும், நம்மளோட எனர்ஜி லெவல் நல்லா பில்டப் ஆகிருக்கும். நம்மளால் வந்து நம்மளோட டே டு டே ரொட்டீன்ஸை வந்து டயர்ட் ஆகாமல் நல்லா 100% எஃபோர்ட்டோடு நம்மளால் பண்ண முடியும். ஸோ இதை வந்து நீங்கள் கண்டிப்பாக ஃபீல் பண்ணியிருப்பீங்க இந்த சேலஞ்சை நீங்கள் பண்ணியிருந்தீங்கன்னா. ஸோ இந்த சேலஞ்சுக்கு வந்து நீங்கள் எல்லாரும் சப்போர்ட் பண்ணி நிறைய பேர் வியூ பண்ணி நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க என்னோடய சேனலை. ஸோ அதுக்கு வந்து நான் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஸோ இது வந்து நம்மளுடைய சக்ஸஸ், இது என்னோட சக்ஸஸ் கிடையாது, இது நம்மளுடைய சக்ஸஸ் தான். ஸோ இதனால் வந்து எல்லாருமே பெனிஃபிட் ஆகிருக்கோம். ஸோ இது வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயந்தான். ஸோ எல்லா லேடிஸுமே வந்து இதனால் பெனிஃபிட் ஆகிருப்பீங்க, எல்லோரும் நல்லா மோட்டிவேட் ஆகிருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். ஸோ கண்டிப்பாக வந்து இது மாதிரி நம்ம நிறைய சேலஞ்ச் வீடியோஸு, நிறைய வெயிட் லாஸ் வீடியோஸ் உமன்ஸ் ஓரியன்டாக வந்து நிறைய நம்ம சேனலில் போடுவோம். ஸோ கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி நம்மளோட சேனலை வந்து கண்டினியூஸாக வாட்ச் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நம்மளுடைய புது வருஷம் தொடங்கிறதுக்குள்ளே நம்மளும் வந்து ரொம்பவே ஹெல்த்தியாகவும் ஃபிட்டாகவும் ஆகிட்டோம். இந்த குட் ஹேபிட்டை வந்து நீங்கள் வந்து லைஃப் லாங் நீங்கள் கொண்டு போகணும் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து இப்போ இந்த 30 டே சேலஞ்சோட இது முடிய போகிறது இல்லை. ஸோ இது பார்த்திங்கன்னா நீங்கள் கண்டினியூஸாக வந்து ஹெல்த்தி ஃபுட் சாப்பிட்ணும், உங்களுடைய டெய்லி வந்து ஃபிசிக்கலாக நம்மளோட ஆக்டிவாக வச்சுக்கணும். ஸோ இது வந்து நம்ம நியூ இயருக்கு முன்னாடி நம்ம ஒரு குட் ஹேபிட் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட்டு வருஷம் ஃபுல்லாகவும் நம்ம இது வந்து கண்டினியூ பண்ணி நம்ம கொண்டு போகணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்கமிங் இயர் வந்து நமக்கு எல்லாருக்குமே வந்து ரொம்பவும் ப்ராஸ்பரஸான ஒரு ஹெல்த்தியான ஒரு இயராக இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஹாப்பி நியூ இயர், ஆல் தி பெஸ்ட் டு எவ்ரிபடி. கீப் வாட்சிங் மை சேனல், சப்ஸ்கிரைப் மை சேனல் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.